ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 195லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆகமத்தில் பிரம்மா, ஆனாலும் திருமூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற அவருக்கு 4 வாயாலும் 4 வேதங்களை சொல்லிக்கொண்டு அந்த மந்திர சக்தியாலேயே சிருஷ்டி செய்கிறவருக்கு ஆலயத்தில் இடமில்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆகம சாஸ்திரங்களில் ஒன்று செய்திருக்கிறார்கள். மூலஸ்தான விமானத்தின் மேலே கர்ப்பகிரக வாசலுக்கு 3 பக்கத்திலும் திருமூர்த்திகளில் ஒவ்வொருவரை வைப்பது என்று விதி செய்து அதில் பிரம்மாவுக்கு பிம்பம் வைக்க பண்ணியிருக்கிறார்கள். யாரும் அதிகம் கவனிக்காத இடத்தில் கவனித்தாலும் சுவாமி என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ளாமல் பொம்மை பார்க்கிற மாதிரி நினைக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார்கள். பிரம்மாவின் தொழில் கருணையானதே. ஜன்மாவை கொடுக்கிறவர், மாற்ற முடியாததாக தலையில் எழுதிவிடுகிறவர். அதற்கு பேரே பிரம்மலிபி என்றுதானே சொல்கிறோம். என்பதற்காக பிரம்மாவை பூஜிக்க மாட்டோம் என்றால் அது வாஸ்தவத்தில் சரியில்லைதான். எய்துவன் இருக்க அம்பை நொந்து கொள்கிற காரியம்தான். நொந்து கொள்ள வேண்டியது நம்மையே தான், பிரம்மாவை அல்ல. பூர்வத்தில் நாம் ஏக்கமாக பண்ணி தீர்ந்து போகாமலே பெருசாக கர்மா மூட்டையை கட்டியிருக்கிறோம். நாமே கட்டிக்கொண்ட மூட்டைதான். அவர், அதாவது பிரம்மா, எதையோ பிடித்து போட்டு கட்டவில்லை. அத்தனை கர்மாவையும் ஒரு புருஷ ஆயுசில் அனுபவித்து தீர்க்க முடிவதில்லை. தேக தர்மம் என்று வந்த ஈஸ்வரன் வைத்திருப்பதில் அது வியாதி வக்கை என்று எதற்கோ ஆளாகி ஒரு நாள் ஜீர்ணித்து அழிந்து போகிறது. அதற்குள் கர்மா தீர்ந்திருக்கவில்லை. மூட்டையில் பாக்கி இருக்கும் போதே சரீரம் போய்விடுகிறது. இப்பொழுது என்ன பண்ணுவது? சரீரத்தை விட்டு போன உயிருக்கு மோட்சம் கொடுத்து அதை பரமாத்ம தத்துவத்தில் கரைப்பதற்கு இல்லை. இத்தனை கர்மா பாக்கி இருப்பவர்களுக்கு அந்த நித்தியானந்த நிலை எப்படி பகவான் தருவான்? பின்னே அந்த உயிர் என்ன ஆவது? ஆவியாக, பேயாக, பிசாசாக உலாவ விடலாமா என்றால் மனுஷ ரூபத்தில் பண்ணின கர்மாவை ஆவி ரூபத்தில் தீர்த்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஆவிக்கும் திருஷ்ணாதிகள், பசிதாகம் முதலியவை உண்டு. ஆகையால் கர்மாவையும் தீர்க்காமல் பசிதாகம் என்று தவித்து கொண்டு அது பாட்டுக்கு சில காலமும் என்றைக்கும் தெரிய வேண்டியதாக தான் இருக்கும். இவை தீர யாரையாவது பிடித்து ஆட்டி அவர்களை உறிஞ்சி ஆகாரம் முதலானதை பெற்று பாப மூட்டையை ஜாஸ்தி ஆக்கி கொள்ளும். இப்படியெல்லாம் ஆகாமல் இருப்பதற்குத்தான் இன்னொரு உடம்புக்குள் சேர்த்து இன்னொரு ஜென்மா தருவது என்று பரமாத்மா திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்யும் அதிகாரியாக பிரம்மாவை வைத்திருக்கிறார். நல்லதை பண்ணி நாம் மூட்டையை கரைத்துக் கொள்வதற்காக அவன் கருணையுடன் மறுபடி சான்ஸ் கொடுக்கிறான் என்பதே உண்மை நிலை. அப்படி இருக்க நாம் சான்ஸை தவறவிட்டு மேலும் தப்பு பண்ணிக்கொண்டே மூட்டையை இன்னும் பெருசாக்கி கொண்டு இன்னொரு ஜென்மா அப்புறமும் பல ஜென்மாக்கள் என்று ஆக்குகிறோம் என்றால் இதற்கு பிரம்மாவிடம் குறைப்பட்டு கொண்டு என்ன புண்ணியம்? ஆனாலும் நம்முடைய நிலையில் இப்படி இந்த சம்சாரத்தில் மொத்துப்பட்டு கொண்டு கிடக்கும்போது ஜென்மாவை தரும் சிருஷ்டிகர்த்தாவை பூஜிக்க வேண்டும் என்ற பக்தி தோன்றத்தான் மாட்டேன் என்கிறது. ருத்ரன் சிவன் மகேஸ்வரன், அதாவது சிவம் நடராஜா, திருமூர்த்திகள், அவர்களுக்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று குருவை கொண்டாடும் விஷயமாக கொஞ்சம் அலசி பார்க்கலாம் என்று ஆரம்பித்தேன். முதல் மூர்த்தியான பிரம்மா விஷயத்தின் அலசல் நீண்டு விட்டது. திருமூர்த்திகளை முதலில் சொல்லியிருக்கிறது. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக. பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்று சொல்வார்கள். பிரம்ம விஷ்ணு சிவன் என்பதில்லை. சிவபக்தர்கள் சிவன் மும்மூர்த்தியில் சம்ஹார மூர்த்தியாக இருப்பவன் அல்ல என்பார்கள். சிவனுடைய அநேக ரூபங்களில் ஒன்றுதான் ருத்ரன். சிவன்தான் பரமாத்மா. சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆண்பாலில் சிவன் என்று சொல்லாமல் அக்ரணியாக சிவம் என்றே சொல்வார்கள். அந்த சிவம்தான் சகல கிருத்தியங்களுக்கும் காரணமான முழுமுதற் கடவுள். சகல கிருத்தியமும் அடங்கிப்போன சாந்தமும் அதுதான். அதிலிருந்தே லோக விவகாரார்த்தம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கிருத்தியங்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் தோன்றுவது. சைவத்தில் சாக்தத்தில்தான் இந்த 3ஓடு இன்னும் 2 கிருத்தியங்கள் பஞ்ச கிருத்தியம் என்பதாக திரோதானம் அல்லது திரோபவம் என்பது ஒன்று. அதுதான் மாயை. லோகத்தை எதிலிருந்து எப்படி உண்டாக்கினான் அதுதான் புரியவே மாட்டேன் என்கிறது. ஏதோ ஒரு மாயா சக்தியால் இப்படி எல்லாவற்றையும் செப்பிடு வித்தை காட்டுகிறான். அதுதான் திரோதானம். மும்மூர்த்திகளின் காரியங்களுக்கு அடிப்படையானது அதுதான். பஞ்சகிருத்தியத்தில் பாக்கி இருப்பது அனுகிரகம். எப்படியோ ஜீவனுக்கு கர்மா என்று ஒன்று ஏற்பட்ட பின் அதை அனுபவித்தால் தானே தீர்க்க முடியும்.
அதற்கு சரீரம், அதன் புறக்கரணம் மட்டுமின்றி அகக்கரணம், மனஸ், புத்தி முதலியவை இவற்றை வைத்துக்கொண்டு வினையை அறுவடை செய்கிற களமாக உள்ள இந்த ஜெகத் என்பது, அறுவடையை அனுபவிப்பது என்பவை தேவையாக இருக்கின்றன. முறையே தனு, கரணம், புவனம், போகம் என்று சொல்லும் இந்த நாளையும் பரமாத்மா கொடுப்பதுதான் அனுக்கிரகம். இது சின்ன அனுக்கிரகம். பெரிய அனுக்கிரகம் கடைசியில் இதெல்லாவற்றிலிருந்தும், அதாவது திரோதானத்தினால் உண்டான மாயாலோக வாழ்க்கையிலிருந்தே ஜீவனை விடுவித்து மோட்சபதத்தை தருவதுதான். நடராஜாவின் குஞ்சித பதம் அந்த பதத்தை தான் தருகிறது. அதனால்தான் தூக்கிய திருவடி என்று அதற்கு ஏற்றம். நடராஜாவின் நாட்டியத்துக்கும் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று பெயர். ஒரு கையில் அவர் பிடித்து கொண்டிருக்கிற டமருகத்தின் சப்தத்தினால்தான் சிருஷ்டி உண்டாகிறது. அபயஹஸ்தத்தினால் ஸ்திதி என்ற பரிபாலனம் செய்கிறார். இன்னொரு கையில் இருக்கும் அக்னியால் சம்ஹாரம் பண்ணுகிறார். முசலகனின் மேலே ஊன்றியிருக்கிற அவருடைய வலது பாதத்தால் திரோதான கிருத்தியத்தை நடத்துகிறார். முடிவாக குஞ்சிதபாதம் என்ற இடது திருவடியை தூக்கி காட்டி இதை பிடித்து கொண்டால் அதுதான் மோக்ஷானுகிரகம் என்று தெரிவிக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.